குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதிய வேலைவாய்ப்பு பற்றி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். தருமபுரி மாவட்ட நலவாழ்வு சங்கம் அதில் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்பு, எத்தனை பணியிடங்கள், கல்வி தகுதி என்னென்னு கேட்குறாங்க, எப்படி விண்ணப்பிக்கிறது, எல்லாமான டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அது மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுவோம். அதனால் அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களுக்கு சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வாங்க இப்போ வீடியோவில் கிளியராக பார்த்துடலாம். இதுக்கு என்ன தகுதி கேட்டிருக்காங்கன்னா, 8வது பாஸ் பண்ணவங்களுக்கும் வேலை இருக்குது. 12th பிடிஎஸ், டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன், நர்சிங் படித்தவங்களுக்கும் வேலை இருக்குது. எம்பிபிஎஸ் இந்த கேட்டகரியில் இருக்க எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. மொத்த பணியிடங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 15. விண்ணப்பிக்க கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28/2/2025. சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,500லேருந்து 60,000 வரைக்கும். விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னா தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம், அல்லது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நேரில் கூட கொண்டே சென்று விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் முகவரி கொடுத்துருக்காங்க. செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், தருமபுரி மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிட வேண்டியதான். பின்கோடு 6367005. இந்த நம்பருக்கு பின்கோடு அனுப்பிச்சிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு அனுப்ப வேண்டியதான். இப்போ பிடிஎஃப் ஃபைலில் காட்டிடுறேன். இந்த இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா. ஓடி அசிஸ்டண்ட் அதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 12th பாஸ் பண்ணிவிட்டு 3 மாதம் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருந்தால் போதும். ஒரு போஸ்ட்டு 8,400. இன்ஸ்ட்ரக்சர் ஃபார் யங் ஹியரிங் இம்பேர்டு சில்ட்ரன், காது கேட்காத குழந்தை இருக்காங்களா, அவங்களுக்கான முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. 15,000 பெர் மந்த் சம்பளம். மல்டிபர்பஸ் ஒர்க், ஹாஸ்பிட்டல் எல்லா ஒர்க்கும் பார்ப்பாங்களா, அவங்க 2 போஸ்ட் இருக்குது. 8வது பாஸ் பண்ணால் போதும். 8,500 சம்பளம். குவாலிட்டி மேனேஜர் 1 இருக்குது. அவங்களுக்கு சம்பளம் 60,000. எம்பிபிஎஸ்ஸு இல்லைனா பிடிஎஸ்ஸு, ஆயுஷு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீ முடிச்சிருக்கலாம், அல்லது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இதை முடிச்சிருந்தீங்கன்னா சம்பளம் நல்ல சம்பளம். ஒரு போஸ்ட்டு 60,000. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுக்கணும், அல்லது ஜிஎன்எம் சொல்லுவாங்கள்ல, அது டிப்ளமோவில் அது ஒரு அதுவும் நர்சிங் தான். அது முடிச்சிருந்தாலும் அதுக்கும் அப்ளை பண்ணலாம். 18,000 சம்பளம். அவங்களுக்கு 6 போஸ்ட் இருக்குது. அடுத்து கவுன்சிலர் ஃபீமேல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு சோசியல் ஒர்க்கில் நீங்கள் முடிச்சுக்கணும் டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா மேனேஜருக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். பேச்சுலர் டிகிரி இன் பிசியோதெரப்பி அது முடிச்சிருந்தீங்கன்னா டேட்டா மேனேஜருக்கு ஈஸியாக கிடைக்கும். அது முடிச்சுக்கணும் அப்ளை பண்ணலாம். அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தோம் அப்ளை பண்ணலாம். 13,750. ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிக்கு 15,000 பெர் மந்த். அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி முடிச்சுக்கணும். அட்ரஸ் நான் ஏற்கனவே சொன்னல, அந்த அட்ரஸ் தான் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, நான் தமிழில் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறங்க. என்னென்ன கண்டிப்பாக வைக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள்ட்ட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, 10th 12th, அதுபோக ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, நர்சிங், எம்பிபிஎஸ், 12th என்ன படிச்சிங்களோ அந்த சர்டிஃபிகேட்டு அதை வச்சுட்டு, அது மாதிரி உங்கள் ஏஜ் 40 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்கன்னா www.dharmaburi.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கருத்து தெரிவிக்கணும், சந்தேகம் இருக்குன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேட்கலாம். நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வேலை செய்ய நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.